பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோசுவா புஸ்தகம் கடைசி 4 அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே லேவியருக்கு கொடுக்கப்பட்டதான பட்டணங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சார்ந்து மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் பண்ணினாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். இஸ்ரவேலின் முன்னோர்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்களை தமது கரத்தினால் இப்பொழுது அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவனாகத்தில் உண்மையாக இருந்தபடியினால் ஜனங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். புதிய உடன்படிக்கையிலும் அதுபோலவே விசுவாசிகளாய் நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை உண்மையுடன் அவர் நிறைவேற்றுகிறார். அதே வேளையிலே நாமும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மகிமை உண்டாவதாக. 22ஆம் அதிகாரத்திலே கிழக்கு கோத்திரத்தார் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்வதை குறித்தும் அங்கே ஒரு யுத்தம் ஏற்படுவதை குறித்தும் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே யோசுவா சொல்லிதான் ஒரு காரியம், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் செவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்று சொல்லி கட்டளை கொண்டிருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ரூபன், காத், மனாசே ஆகியோர் யோர்தானுக்கு இக்கரையிலே ஒரு பலிபீடத்தை கட்டியது தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டது என்று சொல்லி இஸ்ரவேல் நம்பினார்கள். எனவேதான் அவர்கள் தங்கள் சகோதரருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலும் ஒப்புரவாகலும் அங்கே யுத்தம் இல்லாமலே சாதிக்கப்படும். புதிய உடன்படிக்கையிலும் சத்தியமும் அன்பும் தொடர்கின்றன. விசுவாசிகள் தேவனுடைய சத்தியத்திற்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் பாடுபட வேண்டும். மகிமை உண்டாவதாக. தங்களுடன் இஸ்ரவேலுக்கு தங்கள் அன்பை தெரிவிப்பதற்காக யோசுவாவும் இஸ்ரவேல் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழுவை அனுப்பி பிரச்சனைகளை முடித்து கொண்டார்கள். மகிமை உண்டாவதாக. ஆம், எப்பொழுதும் ஒரு அன்போடு கூட பேசி முடிப்பது நல்ல சமாதானத்துக்குள்ள தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம். 23வது அதிகாரத்து தலைவர்களுக்கு யோசுவா சொன்ன கடைசி வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. யோசுவா இஸ்ரேல் மக்களிடம் விழிப்புடன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவரையே விடாமல் பற்றி கொள்ளவும் அவர் அவர்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல அவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று உபதேசம் செய்கிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
தேவனிடத்தில் அன்பு, தேவனுக்கு நன்றி ஆகிய இந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் புறஜாதியான அக்கிரமடைந்த மக்களை விட்டு பிரித்து பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கும் கூட அதே அன்பும் அர்ப்பணிப்பும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது. மேன்மை உண்டாவதாக. 24வது அதிகாரத்திலே சீகேமிலே உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். யோசுவா தன்னுடைய கடைசி காலத்தில் ஒருமுறை இஸ்ரவேலின் கோத்திரத்தார் அனைவரையும் சீகேமிலே கூடி வர பண்ணினார். அவர்கள் அனைவரும் தேவன் அவர்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை நினைவுபடுத்திய பின் அவர்கள் அனைவரும் முழு மனதோடு உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள செய்தார். அவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் தங்கள் தேவனிடம் உண்மையுடனும் பக்தியுடனும் கீழ்ப்படிதலுடனும் இருப்பதாக உறுதி கூறினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பதாக தன்னை ஒரு தலைவன் என்று காட்டிக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலை கடந்த காலங்களிலிருந்து அற்புதமாக விடுவித்து வழிநடத்தி பராமரித்து வந்த கர்த்தரையே அனைவரையும் நோக்கி பார்க்க செய்தான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவன் அருளப்பட்ட ரட்சிப்பில் ஒருவன் தான் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இங்கே யோசுவாவும் இஸ்ரவேலரும் கர்த்தரை சேவிப்பது மட்டும் முக்கியமான காரியம் என்பதை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு தெளிவுபடுத்துகிறார். நேரத்திலும் வசனங்களை ஜானி நமது வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.